வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற மான்வா நம்ம ஹீரோ கேம் வேர்ல்ட்ல டீமன் லார்டா மாறிடுவான். ஆனா அந்த டீமன் லார்டு செத்து போயிடுவாங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியும். அதனால அந்த இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, அதுக்காண்டி விவசாயத்துல நம்ம ஹீரோ குதிச்சிருவான். அதை பத்தின கதை தான் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது விபிஎஸ் கிளாஸ் தமிழ். உடனே டீமன் லார்ட் கேசட்ல இருந்தா அதை ஆரம்பிக்கிறாங்க. அங்க பார்த்தா 4 சேர் இருக்கு, ஆனா 3 பேர் தான் உட்காந்துருக்காங்க. நம்ம எங்க இருந்து போயிட்டு டீமன் வேஸ்டா கொண்டு வரது? ஒருவேளை நம்மள அங்கேயே உட்காந்து நம்மள டீமன் வேஸ்ட் இது பண்ண சொன்னாருன்னு சொன்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஹேர்டாக் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப ஷிகிரி சொல்றா, இது ரொம்பவே பைத்தியகாரத்தனமா இருக்கு, அதோட ரொம்பவே அசிங்கமாவும் இருக்கு. பால் சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சு, அதனால பாலால பாத்ரூம் போக முடியாது. அதே நிலைமை தான் ஷிகிரியாலையுமே பாத்ரூம் போக முடியாது. இப்ப நான் பாத்ரூம் போறேன்னா போறது இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லைன்னு ஷிகிரி அங்கிட்டு கத்துறா. இப்ப ஹேர்டாக் சொல்றான், என்னால பாத்ரூம் போக முடிஞ்சாலும் என்னோட வேஸ்ட்டை நான் அவர்கிட்ட கொடுக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக லோ ரேங்கிங்ல இருக்க டீமனை அடிச்சு அதோட வேஸ்ட்டை கொண்டு போய் கொடுப்போம் அப்படிங்கிறான். இப்போ ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரே சத்தமா கேக்குது. ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க, நான் உங்களை கெஞ்சி கேட்கறேன். நீங்க எல்லாம் இப்படி என்ன பாத்துக்கிட்டு இருந்தா என்னால எப்படி பாத்ரூம் போக முடியும்? உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்கறேன், கொஞ்ச நேரமாச்சு வெளியே ஆச்சு நில்லுங்க. இப்ப அந்த சோல்டர் சொல்றான், மத்தவங்களும் இதே தான் சொன்னாங்க, ஆனா அவங்க பாத்ரூமே போல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போதே பின்னால இருந்து ஹேர்டா கேட்கறான், இன்னும் நம்ம எவ்வளவு மணி நேரம் இங்கே நிக்கணும்? ஹேர்டாக் அந்த டீமன்ட்ட நடந்து போயிட்டே சொல்றான், அப்போ உன்னால எங்களுக்காக தர முடியாது, உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ ட்ரை பண்ணிட்ட அப்படிங்கிறியா அப்படிங்கிறான். அதுக்கு அவன் சொல்றான், லார்ட் ஹேர்டாக், நான் கடைசியா எப்ப சாப்பிட்டேனே எனக்கு தெரியாது, நான் இன்னும் ஒரு வாய் கூட சாப்பிடவே இல்லை. டக்குன்னு பார்த்தோம்னா அவனோட கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு சொல்றான், இதுவுமே நல்ல ஐடியா தான், ஏன் நம்ம வயிற்ற கிழிச்சு பார்க்க கூடாது அப்படின்னு அவனுக்கு வயிற்ற கிழிக்க போறான். அதுக்கு அவன் கத்துறான் ஐயோன்னு. பின்னாடி பார்த்தா பால் வந்து அவன் கையை பிடிச்சிட்டு சொல்றான், நீ அவன் வயிற்ற கிழிச்சேன்னு சொன்னா நமக்கு அந்த வேஸ்ட் கிடைக்காது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணணும், அதுவும் நிறைய வேஸ்ட்டாக கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறான். அதுக்கு அந்த ஹேர்டாக் சொல்கிறான், உங்ககிட்ட கூட மூளை இருக்குப்பா, கொஞ்சமே புத்திசாலித்தனமாக சொல்கிறேன். இப்போ ஹேர்டாக் டக்குன்னு டெரராக கேட்குறான், ஏன் நான் இப்போ உன்னோட பாடியை வெட்டி எல்லாருக்கும் துண்டு துண்டாக கொடுத்தேன்னு சொன்னால் அவங்களால வேஸ்ட்டை தர முடியும் தான். அதுக்கு பால் மறைக்கிறான். அவங்க 2 பேரும் மறைச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த டீமன் ரொம்பவே பயந்துகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தோம்னா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்டாக் பண்ணலான்னு போறானுங்க. டக்குன்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ கத்துறான், என்னடா பண்றீங்க பைத்தியக்காரங்களான்னு சொல்லிட்டு பிளடி ஸ்ட்ரைக் அட்டாக் பண்றான். டீமன்ஸ் கிட்ட இருந்து மட்டுமே வேஸ்ட் கிடைக்காது, மற்ற அனிமல்ஸ் கிட்ட இருந்துமே வேஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ பார்த்தோம்னா சீன் அங்கேயே கட் ஆகுது. இப்போ டீமன் கேஸ்ல காட்டுறாங்க. அப்ப டீமன் கிங் சொல்றான், இங்க இருக்கிறவங்களோட ஃபீஸ்ல எல்லாம் கொஞ்சம் கூட நியூட்ரிஷனே கிடையாது, அப்படிங்கிறப்ப நீங்க வேஸ்ட் கலெக்ட் பண்ணும்போது அந்த வேஸ்ட்ல நியூட்ரிஷன் இருக்கணும், ஏன்னா அதை தான் நம்ம உரமா பயன்படுத்த போறோம். அப்ப அந்த பட்லர் கேட்கறான், என்னது உரமா? ஆமா, நான் சொல்ற உரம் தான் ஒரு நிலத்தோட தரத்தை உயர்த்தும், அப்படிங்கிறப்ப நமக்கு உரம் தேவை. இப்போ ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான், சாதாரணமாக உரம் நம்ம செய்யணும்னா அதுக்கு நமக்கு என்னென்ன தேவை? மரப்பட்டையோட சாம்பல், கிளை, அது மாதிரியான விஷயங்கள் தான் தேவை. அதோட முட்டை ஓடு, மண், அதோட பேர்ட்ஸோட வேஸ்ட்டு, இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளால உரம் செய்ய முடியும். நமக்கு இப்போ மரப்பட்டையோட சாம்பல் வேணும்னு சொன்னால் இங்கே நிறைய எம்டியாக இருக்கிற மர வீடு இருக்குது, அதை எரிச்சிடலாம். ஆனால் இப்போ முட்டை ஓடும் பேர்ட்ஸோட வேஸ்ட்டுக்கும் நான் இப்போ எங்கே போகிறது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி யோசிக்கும் போது அட ஆமா அப்படிங்கிற மாதிரி எதையோ யோசிக்கிறான். இப்போ ஹீரோ டக்குன்னு அந்த பட்லரை பார்த்து சொல்கிறான், செஃபிரோஸ் இந்த இடத்தோட மேப்பை கொண்டா. அதுக்கு அந்த பட்லரும் சரி மெஜஸ்டி அப்படிங்கிறான். இப்ப ஹீரோ அந்த மேப்பை பார்த்துட்டு யோசிக்கிறான், அட இது கேம்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கு, அது மட்டும் சரியா இருக்குன்னு சொன்னா அப்ப நான் அந்த இடத்துக்கு போனேன்னு சொன்னா எனக்கு தேவைப்பட்ட எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு அந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்ப டீமன் சீகல்னு ஒன்று பறந்துகிட்டு இருக்க, அதை பத்தி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றான், இந்த உலகம் பெருசு, அதுல நான் நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணியிருக்கேன், நிறைய இடத்துல இந்த டீமன் சீகளோட முட்டை ஓடு அதோட வேஸ்ட்டை தான் நிறைய உரமா பயன்படுத்தி இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு கேம்ல ஃபார்மர் ஆக்குபேஷன் சூஸ் பண்றது கொஞ்சம் ரேர் தான், ஆனா நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் சூஸ் பண்ணவனுங்களாம் இதை தான் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. நான் அந்த இடத்துக்கு போனேன்னு சொன்னேன்னா எனக்கு அதோட முட்டையோட அதோட வேஸ்ட் ரெண்டுமே கிடைக்கும் அப்படின்னு ஒரு இடத்த காட்டுறாங்க. இப்ப அந்த பட்லர் கேட்கறான், என்ன மெஜஸ்டி நீங்க என்ன டீமன்ஸுங்களோட வேஸ்ட்டை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களா என்ன? அப்ப ஹீரோ சொல்றான், ஆமா நீ ரொம்பவே புத்திசாலி, டக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட. இப்ப அந்த பட்லர் சொல்றான், எல்லாரும் அந்த இடத்த எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, அது ஒரு உயரம், அங்க போனா யாருமே திரும்பி வர முடியாது. ஏன் தெரியுமா அதை அப்படி சொல்றாங்க? ஏன்னா அதுல ஏறுறதுக்கு ஒரு பள்ளம் கூட அதுல இருக்காது, கை கால் வச்சு ஏறுறதுக்கு. அதுல இருந்து கீழே விழுந்தோன்னு சொன்னோம்னா கூர்மையான பாறையிலேயே விழுந்து நம்ம இறந்து போயிடுவோம். இப்போ ஹீரோ அந்த பட்லரை பார்த்து சொல்றான், அது எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் மனசுக்குள்ளே யோசிக்கிறான், கேம்ல ஆடும்போது பிளேயர்ஸுக்கு அந்த பக்கம் போகக்கூடாதுங்கிற ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு அந்த பட்லரை பார்த்து திருப்பியும் சொல்றான், என்னால அதுல ஏற முடியும். இப்போ எல்லாரும் அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. அப்ப பின்னாடி இருந்து யோசிக்கிறாங்க, இவர் இப்போ மனசுல என்னதான் இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ மனசுக்குள்ள யாரும் யோசிக்கிறாங்க, இதுல நிறைய பேர் ஏற ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுவும் அந்த சீகளை வேட்டையாடணுங்கிறதுக்காண்டி. ஆனா யாருமே அதை ஒழுங்கா பண்ணதே இல்லை, எல்லாருமே விழுந்து கீழே அதுல குத்தி செத்து தான் போனாங்க. சரி, இப்போ நான் வந்து அந்த மலை மேல ஏற போறேன், உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க இந்த பைய வச்சுக்கோங்க, இதுல இருந்து நீங்க எல்லாத்தையும் கேட்ச் பிடிச்சிருவீங்க நான் நம்புறேன். ஹீரோ திரும்பி வில்லத்தனமா சொல்றான், இந்த பிளான் மட்டும் சக்சஸ் ஆனிச்சுன்னு சொன்னா நம்ம இருக்கிற எல்லா டிமென்ஸுக்குமே சாப்பாடு தரலாம். அதை பார்த்துட்டு பால் யோசிக்கிறான்,
டீமன்ஸ் எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்கங்கிறது. இப்போ நம்ம ஹீரோ முன்னாடி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே சொல்றான், நான் இதுல ஏறுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அதுவும் 13வது வாட்டி நான் ப்ளே பண்ணும்போது தான் இதுல நான் சக்சஸே ஆனேன். சொல்ல போனோம்னா இது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. நெருக்கி நான் 100 வாட்டிக்கு மேல இதுல இருந்து விழுந்து செத்துருப்பேன். ஆனா இதோட கடைசியில அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமா அதுல நோக்கி அவன் இது பண்றத பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. என்னதான் அவர் ஜம்ப் பண்ணிட்டாரான்னு. நான் இதுல எப்படி சக்சஸ் ஆனேன்னு சொன்னேன்னா, இதுல ஒரு பக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிக்கிற இடத்துல இருந்து அதை உடைச்சிக்கிட்டு இருக்கான். அவன் அதுல புடிச்சிக்கிட்டு இருக்கும்போது சொல்றான், இன்வென்டரியை ஓபன் பண்ணு, என்னோட காஸ்டியூம் எல்லாத்தையுமே அன்னைக்கே பண்ணு. பார்த்தா அவன் போட்டிருந்த எல்லா ட்ரெஸ்ஸுமே போயிடுச்சு. பார்த்தோம்னா நம்ம ஹீரோ அதோட இதுக்குள்ளேயே உள்ள பூந்துருக்கான். அதை பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அதுல மாட்டிருக்க ஹீரோ சொல்றான், இப்போ என்னோட பாடியை நான் சுத்தணும். அதை பார்த்துட்டு சிகிரி கத்துறா, ஐயோ அவர் என்ன இப்படி இருக்காரு. இல்ல அடுத்த ஹீரோ எக்கே பாலுங்கிறான். அதுக்கப்புறமேட்டு அவ திரும்பி பாக்குறா. திரும்பி அங்கிட்டு திரும்பும்போது அன்னைக்கு பால் பண்ணிடுறான். அடுத்து இங்கிட்டு திரும்பும்போது எக்யூ பண்றான். அதுக்கப்புறம் அங்கிட்டு திரும்பும்போது அன்னைக்கு இங்கிட்டு திரும்பும்போது எக்யூ அப்படின்னு சொல்லி திருப்பி இது பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு வழியா அப்படி பண்ணி அவன் அதோட டாப்புக்கு வந்துடுறான். வந்ததுக்கு அப்புறமாட்டி யோசிக்கிறான், ஒரு வழியா இதை நான் பண்ணிட்டேன். உண்மையே சொல்லணும்னா நான் கேம்ல இதை நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். அதாவது கேமோட ஒரு எண்டிங் பார்ட்ல வந்து நம்ம இது மாதிரி பண்ணும்போது இன்வெர்டரி ஓப்பன் பண்ணி பக் பண்றதுனால நம்மளால ஈஸியாவே உள்ள பூந்து போக முடியும். இருந்தாலும் அது கேமுங்கிறதுனால நான் இது ரியல் வேர்ல்ட்லயுமே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அது ஒர்க் ஆனிச்சு. அதனாலதான் இங்க இதை பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு ஹீரோ நம்ம கிட்ட சொல்றான். இப்ப பால் சொல்றான், நம்மளோட அரசர் நம்ம எல்லாருக்குமே சாப்பாடு தருவேன்னு சொன்னாரு. அதுக்காண்டி நான் அவருக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு அவன் வேகமா போறான். அதை பார்த்துட்டு பக்கத்துல இருந்தவன் சொல்றான், இல்ல அப்படி போக கூடாது பால், ஏன்னா அது ஒன்னால முடியாது அப்படின்னு சொல்றான். டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ திரும்பி பாக்குறான். பார்த்த வேது பால் அந்த இடத்துல ஜம்ப் பண்ணிடுறான். பால் குதிக்கும் போதே சொல்றான், நான் அரசரோட வழியை தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றான். அதை பார்த்துட்டு ஹீரோ கத்துறான், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க. பார்த்தோம்னா அவன் நின்றுகிட்டு இருந்த இடம் உடஞ்சி கீழே உழுவ போறான். அவனை வந்து ஹீரோ அவன் கையை பிடிச்சிடுறான். அவன் கையை பிடிச்சி நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இவன் ரொம்ப வெயிட்டா இருக்கான். இது இப்படியே போனுச்சுன்னு சொன்னா என் கை துண்டாயிடும். அதுக்கப்புறமாட்டி யோசிக்கிறான், ஒரு நிமிஷம் இரு, நான் ஏன் இவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா இவன் 4 ஜெனரல்ல ஒருத்தன், அதோட என் உயிருக்கு ஆபத்தா இருக்கிற ஒருத்தன். அப்படிங்கிறப்ப இவன் இல்லைன்னு சொன்னா அது எனக்கு தான் ரொம்பவே நல்லது. இப்பதான் எனக்கு புரியுது, இவனை காப்பாத்துறதுக்கு என்கிட்ட எந்த காரணமுமே இல்ல. இப்ப பார்த்தோம்னா சீன் அங்கே கட் ஆகுது. இன்னொரு இடத்த காட்டுறாங்க. அப்போ இன்னொருத்தன் அழுதுகிட்டே சொல்றான், ஜான்சியோ எனக்கு ஹெல்ப் பண்ணு, இந்த ஒரு தடவை மட்டும் ஹெல்ப் பண்ணு. அந்த ப்ரொஃபசர் என்னோட எஸ்ஏயை பார்க்கவே மாட்டேங்கிறாரு. அவர் அதை சப்மிட்டும் பண்ண மாட்டேங்கிறாரு. என்ன ஒரு ஒர்க் வேலை செய்யற அடிமை மாதிரி அவர் நடத்திக்கிட்டே இருக்காரு. நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன், அவர்கிட்ட ஜஸ்ட் என்னோட எஸ்ஏயாச்சும் பார்க்க சொல்லு. அவர் பார்த்தாருன்னு சொன்னா அதை சப்மிட் பண்ணுவாரு. உன்கிட்ட நான் கெஞ்சி கேட்கிறேன், ஏன்னா எல்லா ப்ரொஃபஸருக்கும் உன்னை ரொம்பவே பிடிக்கும். அப்படிங்கிறப்ப நீ சொன்னு சொன்னா எனக்கு கொஞ்சமாச்சும் அவர் ஹெல்ப் பண்ணணும்னு தோணும். பார்த்தோம்னா நம்ம ஹீரோ அமைதியாவே இருக்கான். அப்போ மனசுக்குள்ள யோசிக்கிறான், இவன் என்னையும் சுத்தி வந்த ஜூனியர், அதோட நான் தான் நம்பர் 1 அடிமைங்கிறதுனால அந்த ப்ரொஃபசர் நான் சொன்னா கேட்பாருன்னு நம்பினான். இப்ப பிரசன்ட்ல இருக்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான், ஆனா நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன்னா, அது உன்னோட பிரச்சனை, நீயே பாத்துக்கோ. ஏன்னா நான் பயந்தேன் அவனுக்கு பேச போய், அதனால எனக்கு ஏதாச்சும் பெரிய பிரச்சனை வந்துருமான்னு. மேபி நான் அவனுக்கு அங்கே ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அப்போ பார்த்தோம்னா சீன் கட்டாயி இப்போ எங்கே விட்டாங்களோ அதே இடத்துக்கு வருது. நான் ஆனால் அதே விஷயத்த இங்கே பண்ண மாட்டேன். நான் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டேன்னு சொன்னேன்னா இவனை மேலே தூக்கிடலாம். நான் என்னோட லிமிட்டை தாண்டி என்னோட ஸ்ட்ரென்த்தை கொடுத்து நான் அவனை எப்படியாச்சும் மேலேயே தூக்கி ஆகணும். அதோட நான் அவனோட அந்த முகம் அது எனக்கு மறக்கவே இல்லை. அவனோட அந்த சிரிக்கிற முகம் இன்னுமே எனக்கு ஞாபகத்துல இருக்கு. இப்போ பார்த்தோம்னா டிமன் கிங் பயங்கரமா கத்துறான். கத்துன வேகத்துக்கு அவனை தூக்கி மேலே வீசுறான். மேலே வீசினவன் கரெக்டா போய் அது இதுல லேண்ட் ஆயிட்டான். இப்போ பார்த்தோம்னா நம்ம ஹீரோ மேலே ஏறி உட்காந்து கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். ஐயோ கை போச்சே. பால் நம்ம ஹீரோ பார்த்து கேட்கறான், அரசரே உங்களோட கையை காயப்படுத்திக்கிட்டு நீங்க என்னை காப்பாத்துற அளவுக்கு நான் முக்கியமான ஆள் கிடையாது, அப்புறம் ஏன். இப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், ஏன்னா கேட்குற, ஏன்னா என்னோட ஃபாலோவர்ஸை இழக்கிறத விட இந்த வழி ஒன்றும் பெருசு கிடையாது. இப்போ நான் இதை பண்ணாமல் விட்டுட்டு பின்னாடி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அப்படி நம்ம ஹீரோ சொன்னோன்னுமே பாலை பார்த்தோம்னா அவன் அழுவ ஆரம்பிச்சிடுறான். இப்போ அவன் அழுகுறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இதே விஷயத்த தான் நான் உனக்கும் பண்ணியிருக்கணும், என்னை மன்னிச்சிருன்னு அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன் ஃப்ரெண்டு கிட்ட. பார்த்தோம்னா ஹீரோ இப்போ டக்குன்னு பார்த்தோம்னா ஹீரோட ஃபேஸுக்கு நேரம் ஒரு சிஸ்டம் வருது. அதில் என்ன போட்டிருக்குன்னா, நீங்கள் என்ன டீமன் கிங் கிரேட்டர்ஸோட பாடிக்கு அடாப்டே ஆகலை, இருந்தாலுமே நீங்கள் உங்கள் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை கொடுத்து காப்பாற்றிருக்கீங்க. அதோட விளைவா டீமன் ஜெனரலில் ஒருத்தரான பால் அளவுக்கு அதிகமான மரியாதை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. என்னது, அவன் என் மேல ரொம்ப விசுவாசமா இருக்கானா என்ன அப்படின்னு ஹீரோ பாக்குறான். அதோட உங்களுக்கு இதை மதிப்பிடுற வகையா ஒரு சிறந்த பாயிண்ட் ஒன்று தரப்போறோம். என்னது பெரிய பாயிண்டா அப்படின்னு ஹீரோ பாக்குறான். அதுக்கப்புறமாட்டி கடைசியா ஒரு பேனல்ல காட்டுறானுங்க, ஹெச்பி பாயிண்ட், அதாவது ஹாப்பி பாயிண்ட். இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுதுக்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க போடுற ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நன்றி மக்களே.